ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட். ஸோ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பேட்ச். ஸோ டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. அதுவங்க ரெண்டு பேட்ச் தான் இதுவரை முடிக்கவே செஞ்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. நம்ம நம்பர் இந்த பார்த்தீங்களா இருக்கு. இதில் எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன். சரியா? ஃபர்தர் டீட்டெயில் கேட்கணுமா கேளுங்க. ஸ்கெட்சப் அண்ட் வீரே இன்டீரியர் எக்ஸ்டீரியர். ஸோ ஒரு 2 months கோர்ஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருந்துச்சிங்கன்னா அது 3 மாசமாக கூட மாறலாம். சரியா? இல்லை சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 மாசத்துலேயே கோர்ஸை முடிக்கலாம். பட் ஆவரேஜாக நான் எடுக்கிற சிலபஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே சேர்த்து 2 months கவர் ஆகும் நார்மலி. சரியா? ஸோ டெஃபினெட்லி 2 months கோர்ஸாக தான் வரும் இது உங்களுக்கு. ஸ்கெட்சப்பு வீரே ஸ்கெட்சப் 2023 ஆர் 24 வீரே 6.30 நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்டீரியர் டிசைன் எப்படி பண்ணணும், அதில் டெக்ஸ்சரிங் எப்படி பண்ணணும், அண்ட் அதில் லைட்டிங்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயிலாக வரும். தென் எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி பண்ணணும். ஸோ நம்ம டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸை சொல்லி கொடுத்தது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். அந்த அளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு டிசைன் அட்வான்ஸ் லெவலில் தான் நான் எடுக்கிறது எல்லாமே. ஸோ ஒருத்தவங்களுக்கு சின்னதாகவும் இன்னொருத்தவங்களுக்கு பெருசாகவும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே கொஞ்சம் நீட்டாக லென்த்தியான ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்டீரியர் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி அப்கமிங்காக நீங்கள் வரும்போது கூட உங்களுக்கும் அதே மாதிரி தான் நானும் எடுப்பேன். ஸோ அதே அவுட்புட்டு அந்த டிசைனிங் நாலேஜஸ் எந்த இடத்துல குரூப் பண்ணணும், எந்த இடத்துல காம்பனன்ட் பண்ணணும், எந்த இடத்துல எதை செட் பண்ணணும், எப்படி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், ஸோ தேர்ட் பார்ட்டி மெட்டீரியல் எப்படி வித் மேப்போட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட நாம் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணணுங்கிறதுல இந்த ஏ டு இசட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 months தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனர் ஆவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் எதை பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? டிசைனிங் ஐடியா இருக்குது. சில பேருக்கு ஸ்கெட்சப் தெரியும், டிசைனிங் பண்ண தெரியாது. சில பேர் டிசைனிங் பண்ண தெரியும், வீரேல வந்து அவுட்புட் கரெக்டாக எடுக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தால் கூட ஸோ யூ கேன் ஜாயின். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து பேட்ச் வைஸாக போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பேட்ச் வைஸாக போகுது. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் டைம் ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக கூட எடுக்க ரெடி தான். சரியா? ஸோ நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால ஸோ ஜாயினிங் கிளாஸாக தான் இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் 3 பேர் அந்த மாதிரி தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் பேட்ச் பேட்சாக. காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் நான் லைனில் தான் இருப்பேன். ஸோ ஃபுல் டைம் கிளாஸ் தான். சரியா? ஸோ இந்த மார்னிங் 4 மணிலேருந்து நைட்டு 11லேருந்து 11:30 வர வரைக்கும் எந்த டைமில் வேணாலும் நான் உங்களுக்கு வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் ஆல்சோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் 3 days மேக்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? 3 days மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வீரை 7ல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 months கோர்ஸாக வரும். அதில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வீரே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சரியா? நார்மலாக ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனர் ஆகிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கும் என்சிவிடி ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டிப்ளமோ கோர்ஸாக இது வருது. ஓகேங்களா? ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம், ஒரு ஆன்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வீட்டுக்கே வந்துடும். சரியா? ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வெரிஃபிகேஷன் எக்ஸாமாக தான் இருக்கும். தென் சர்டிஃபிகேட் உங்கள் அட்ரஸுக்கே நான் வந்து அனுப்பிச்சி விட்டுருவேன். ஓகே? அண்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்கிட்ட படித்த உடனே நல்லா டிசைனர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரியா? நான் வந்து சொல்லி தருவேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே சார் கிட்ட படிச்சா நம்ம டிசைன் ஆயிடலாம். ஓகே, எனக்கு தெரியும், கான்செப்ட் தெரியும், எனக்கு லைட்டிங்ஸ் பற்றி நிறைய தெரியும், அதை சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டிசைனர் ஆக முடியும். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இப்போ 2 மாதம் படிச்சிட்டீங்க,
2 மாசம்னா ஒரு 61வது நாள்ல நீங்க நல்ல டிசைனரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த 2 மந்த்ஸும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். அசைன்மென்ட் சொல்லி தருவேன். இந்த மாரி எனக்கு இது வேணும் அப்படின்னா, வேணும். தந்து தான் ஆகணும். சரியா? நான் டைம் பாஸுக்கு டீச் பண்ற ஆள் கிடையாது நானு. சரியா? அத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவே இருப்பேன் கிளாஸ்ல. போல்டா இருப்பேன். ஓகே. ஸோ எல்லாம் நான் சொல்லிட்டேன். எல்லாம் ஓகே. சார் கிட்ட இருந்து திட்டு வாங்கலாம். குரு தானே! திட்டு வாங்கலாம் தப்பில்ல. எல்லாம் ஓகே அப்படின்னா, நீங்க தாராளமா வாங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரியா? பட் என்கிட்ட வந்தா படிச்சே ஆகணும். படிச்சு தான் ஆகணும். அசைன்மென்ட் கரெக்ட்டா சப்மிட் பண்ணணும். நீங்க வந்து காசு குடுக்குறீங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கணும். அந்த 2 மந்த்ஸ் நீங்க என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். சரியா? நான் என்னென்ன சொல்றேன், என்ன ஒரு விஷயம் எடுக்கிறேன்னா, அத விட ஒரு அட்வான்ஸா ஒரு அசைன்மென்ட்ட குடுப்பேன். அத நீங்க எனக்கு குடுக்கணும். இல்ல, இவன் யாரு? அசைன்மென்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, கிளாஸுக்கு பக்கமே வந்துராதுங்க. ஃபோன் பண்ணிறாதுங்க எனக்கு. சரியா? ஸோ அப்போ நான் கொஞ்சம் கிளாஸ்ல கொஞ்சம் போல்டாவும், ஸ்ட்ரிக்ட்டாவும் இருப்பேன். சரியா? நான் ஒவ்வொரு வீடியோல இத சொல்றது தான். கரெக்ட்டா நான் குடுக்குற விஷயங்கள் எல்லாம் பண்ணி, நீங்க வந்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க தான் கிங். இந்த SketchUp, 3ds Max, Lumia, Enscape இந்த சின்ன சின்ன விஷயங்கள். இந்த மாரிப்பட்ட ஸ்கில் டெவலப்மென்ட் நாலேட்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க லைஃப வந்து மேல தூக்கி விட்டுரும். ஒரேடியா தூக்கி விட்டுரும். ஸோ யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். உங்க லெவல்ல இருந்து நீங்க மேல வரலாம். ஒரு டிசைன் ப்ராப்பரா ஒரு டிசைன் அண்ட் அதுக்கு காம்போசிஷன் செட் பண்ணி, எந்த ஆங்கிள்ல கேமரா வைக்கணும், எந்த டிசைனுன்னு கத்துக்கிட்டு, எப்படி லைட்டிங் வைக்கணும்னு கத்துக்கிட்டு, கரெக்ட்டா எப்படி ப்ராப்பரான ரியலிஸ்டிக் அவுட்புட் எடுக்கணும் வித் ரெண்டர் செட்டிங்கோட. இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களே ஓனா பண்ணலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டாம். நீங்க ஓனாவே பண்ணலாம். சரியா? இதோட ரீசன் எல்லாமே நான் என்னுடைய ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஸோ நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் பட்சத்தில் டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரியா? டைம் பாஸுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இப்ப 3ds Max 5 மாசம் கோர்ஸ். 5 மாசம் சார் சொல்றத கேட்பேன். சார் என்ன அசைன்மென்ட் குடுத்தாலும் பண்ணுவேன். நைட்டு தூங்காம இருந்து பண்ணுவேன். சாப்பிடாம இருந்து பண்ணுவேன். அப்படின்னா, நீங்க டெஃபினெட்லி ஜாயின் பண்ணுங்க. இல்லன்னா பண்ணாதுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஏன்னா எனக்கு வந்து வேற ஒர்க்ஸ் நெறைய இருக்கு. டிசைனிங் இருக்கு. டீச்சிங் தான் அப்படிலாம் கிடையாது எனக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு சர்வீஸ். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப போல்டா தான் இருப்பேன் கிளாஸ்லலாம். ஓகே. ஸோ எல்லாமே கரெக்ட்டா நீங்க பண்ணும் பட்சத்தில், நீங்க டெஃபினெட்லி 100% நல்ல டிசைனரா வருவீங்க. நான் சொல்றத கேட்டா. அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும் வாங்க. சரியா? இல்லன்னா வேற இன்ஸ்டிடியூட் பக்கம் போயிருங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே.